ஏப்ரல் 3 நேசப்புறாக்கள். மணமானவர் தனது மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று எண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 7:33. தலையெலும்பு அல்லது கால் எலும்பிலிருந்து அல்ல, ஆதாமின் விலா எலும்பிலிருந்து கடவுள் ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் நண்பராக இசைந்து இணைந்து வாழ வேண்டும் என்பதே இதன் கருத்து. மனைவியானவள் கணவனின் தோழியாம். மல்கியா 2:14. முதலாவது, இருவரும் நேரம் செலவழித்து ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும். இவ்வித நேரங்களிலேயே பரஸ்பர புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது. இதனால் பெரும்பாலான கருத்து வேறுபாடுகள் மறைகின்றன. இவ்வித நேரம் செலவழிக்காத தம்பதியரின் வாழ்வு பாறையில் மோதுவது உறுதி. நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பது குறைவுகள் இல்லாததினால் அல்ல, குறைவுகள் இருந்தாலும் நேசிக்க வேண்டும். காதலுக்கு கண் இல்லை, அன்பு அனைத்து பாவங்களையும் மூடும். 1 பேதுரு 4:8. நீதிமொழிகள் 10:12. எப்போதும் குற்றம் பார்த்து கொண்டிருக்கும் தம்பதியர் அன்பின் இலக்கணத்தையே மறந்துவிட்டனர். அன்பு இருக்கிறது என்று சும்மாவே சொல்லிவிட முடியாது. அது சொற்களிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். கடவுள் உலகை நேசித்ததால் தன் மகனையே தந்தார். யோவான் 3:16. கிறிஸ்து திருச்சபையை நேசித்ததால் தம்மைத்தாமே அதற்காக கொடுத்தார். எபேசியர் 5:25 மற்றும் 27. உங்கள் அன்பை உங்கள் வாழ்க்கை துணையிடம் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்துங்கள். வெகுமதிகளை விரும்பாதோர் எவரும் இல்லர். வாழ்க்கை துணைக்கு வெகுமதிகள் கொடுத்து உங்கள் அன்பை கூறுங்கள். பிறந்த நாட்களையும் திருமண நாளையும் நினைவில் வையுங்கள். கணவன் மனைவியின் புனித அன்பை விளக்குவதே உன்னத பாட்டு புத்தகத்தின் முக்கிய நோக்கம். அடிக்கடி தனியாகவும் சேர்ந்தும் கணவனும் மனைவியும் இந்த செய்தியை கேட்கும் போது அவர்கள் அன்பு எப்போதும் மலர்ந்து காணப்படும். நேசம் மரணத்தைப் போல் வலியது. திருமணத்திற்கு முன் காதல் கடிதங்களை பரிமாறுகிறார்கள். திருமணத்திற்கு பின் ஆண்டுகள் கடந்து செல்ல செல்ல இக்காதல் மொழி எல்லாம் எங்கே போய்விட்டது? கணவன் மனைவிக்கிடையே அலுவலோ அருள் பணியோ வரக்கூடாது. முதலாவது கடவுள், 2வது குடும்பம், 3வது தான் வேலை. இதுவே வேத ஒழுங்கு. 1 தீமோத்தேயு 3:5. தம்பதியரின் பெற்றோரும் இடையில் வரக்கூடாது. தாயார் என்றொருவர் இருக்கும் முன்பே கடவுள் சொன்னது, கணவன் தன் தந்தையையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான். ஆதியாகமம் 2:24. அப்படியே மனைவிக்கும் தன் பிறந்த வீட்டை விட புகுந்த வீடே முக்கியமாய் இருக்க வேண்டும். குமாரத்தியே கேள், உன் தந்தை வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். சங்கீதம் 45:10. அப்படியே கணவனும் மனைவியும் தாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை விட அதிகமாய் தங்கள் பிள்ளைகளை நேசிக்க கூடாது. 1 சாமுவேல் 1:8.